சமூகத்துல பெண்களோட நிலை உயர்ந்துட்டே வந்தாலும் அவங்களுக்கு எதிரான வன்முறைகளும் அன்பார்ச்சுனேட்லி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படியான வன்முறைகளுக்கு எதிராக உருவாகி இருக்க திரைப்படம் தான் நிசப்தம். இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா, தயாரிப்புல இருந்த இயக்கம், ஒளிப்பதிவுன்னு ஒரு குடும்பமே சேர்ந்து உருவாக்கி இருக்கு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா தொகுப்பை இப்ப பார்க்கலாம். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஸ்டாரனா அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஹீரோவாக நிற்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த படத்தை விட எனக்கு நான் நிற்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட எடிட்டர் லாரன்ஸ், ஆக்சுவலாக எங்கள் ஒரே ஏஜென்ட்னால நிறைய விஷயங்கள் நான் கேட்பேன், பிரதர் இந்த விஷயத்தை கட் பண்ணிட்டீங்களா? இல்லை பிரதர் போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டார். இல்லை பிரதர் நல்லபடியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட நடித்த நடிகர்கள், அபிநயா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் தயாரிப்பாளர் ஏஞ்சலினா டாவன்சி அவர்கள், அவங்களோட கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுவும் அபிநயா என்கிட்ட என்ன சொல்லியிருந்தான்னா, வெளியே இதை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு குடும்பம், தங்கச்சி ஒரு ப்ரொடியூசர், அண்ணன் ஒரு டைரக்டரு, தம்பி கேமராமேனு. ஆனால் நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு 40 நாள் ஷூட்டிங் போனோம். ஆனால் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா சாதன்யா ரொம்ப ரொம்ப பெருமை பேசியிருந்தேன். இவ்வளோ பிரமாதமாக இந்த சின்ன குழந்தை நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அழுகிற விஷயங்க, அவர் டப்பிங் சொன்ன எக்ஸ்பிரஷன்ஸு, நான் ஒரு பெரிய ஃபேன் சாதன்யாவுக்கு அந்த அபிநயா சொன்னான். இந்த படத்தில் சாதன்யா தான் மெயின் ஹீரோயின், நான் 2வது ஹீரோயின். அண்ட் அவளே சொல்லியிருக்கிறா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைட்டிலுங்க நிசப்தம். நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்குறம்போது தியேட்டரில் நிசப்தமாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் பேசிட்டே இருக்கும், உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும். நிசப்தம் அந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் ஏதாவது கான்செப்ட் இருக்கும் அண்ட் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிசப்தம் படம் வெற்றி அடையணும், அதாவது சத்தமான வெற்றியடை இந்த படத்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இது குடும்பத்தெல்லாம் சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பார்க்குற படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டீம் அண்ட் ஆஸ் வெல். டயட்டோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப ஆழமாக வந்து எடுத்தோன்னே ஒரு ஃபஸ்ட்டு படத்தை வந்து ரொம்ப கமர்ஷியல் விஷயங்களுக்கெல்லாம் உள்படாமல் ரொம்ப அருமையாக வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு படத்தை வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உள் மனசில் வந்து ஆழமாக போகிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும். அந்த விதத்தில் வந்து மைக்கேல் சாரை வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். மைக்கேலில் அபிநயா என்னோடய படத்துலையும் நடிச்சிருக்காங்க. குற்றம் 23ல் மெயினாக வந்து எல்லாருமே வந்து ஃப்ரேமில் பார்த்துருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஃப்ரேமுக்கு பின்னாடி வந்து அவங்கள பார்த்ததில் வந்து நான் சொல்கிறேன், இந்தளவுக்கு வந்து அவங்களோட சக்ஸஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பேஷன், அந்த ப்ரொஃபஷனை வந்து எவ்வளோ சின்சியர் எடுத்திருக்காங்க எல்லாமே இருக்குது. ஒரு தாய் தந்தை 2 பேருமே சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் லைஃப் மெம்பர் ஆக்குனேன்னு அவங்க அப்பா சொன்னார். உனக்கு இருக்கிற நன்றி இந்த பயில்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்ன என் பொண்ணை நீங்கள் பார்த்த உடனே லைஃப் மெம்பர் ஆக்கியான்னு சொன்னீங்க, செஞ்சீங்க, அதனால் எனக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு. இந்த படத்தில் பார்க்கும்போது அசந்துட்டா. ஆஸ் அ கேரக்டர் ஷி வாஸ் லிவிங். இதில் இந்த டைரக்டரை பற்றி சொல்லியே ஆகணும். எங்கேயா இருக்கிறான் இந்த டைரக்டர்? ஐயோ. ஏன்னா டைரக்டரு, கேமராமேனு, எடிட்டர் 3 பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி ஒற்றுமையான தாட்டாக இருக்கணும். இல்லைன்னா நான் வெட்டினா தான் வெட்டுன்னு சொல்லுவார் எடிட்டரு, டைரக்டர் வந்து இப்படி தான் சொல்லுவார், கேமராமேன் வந்து முடியவே முடியாது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான். அது மாதிரிலாம் இல்லாமல் 3 பேரும் கோர்வையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ அழகு ஒவ்வொன்றுமே. அதாவது பியூட்டிஃபுல் பிக்சர். நான் என்னுடைய குடும்ப படமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில் இவங்க 2 பேரும் வந்து பவாவுடைய சொந்தக்காரங்க. பவா என்னுடைய உடன்பிறவா ஒரு சகோதரன். அவர் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்கன்னு சொன்னார். நிசப்தம்
ரொம்ப ஒரு ஒரு பொயட்டிக்கான ஒரு டைட்டில். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்ன பேச வருது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு பெரிய ஃபுட்டேஜ் பார்க்க போகிறல, ஒரு பாட்டு பார்ப்போம் அல்லது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒன்று பார்ப்போம். அதை பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பட் நேச்சுரலி வி ஹவ் டு டெல் லாட் ஆஃப் லைஸ் சேயிங் தட் இதை வச்சே தெரியுது இந்த படம் பெரிய ஹிட்னு சொல்லிட்டு. நிறைய ஹீரோக்கள் படம்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ என் படம் பார்த்தீங்கன்னா முகமுடி வந்து பயங்கரமாக வெட்டினேன் ஆக்சுவலாக. அதை பார்த்த உடனே நான் அந்த ட்ரெய்லர் முடித்த உடனே நினச்சேன் இந்த படம் மாதிரி பெரிய ஹிட்டு நேராக ஹாலிவுட் தான் போப்பேன்னு. பெரிய ஃப்ளாப் என் கேரியரில் ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு ட்ரைலரை பார்த்து நம்ம எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஒரே ஒரு சீன் தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பர்டிகுலர் சினிமாட்டோகிராஃபி அவங்க அப்ரோச் பண்ண அந்த அந்த பர்டிகுலர் இந்த லாஸ்ட் ஷாட், அந்த ஃபோக்கஸ் டு த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அந்த 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 இறைவன் மேலே இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த கதாநாயகன் மேலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஷார்ட்ஸு பொய்ட்டிக்கலாக இருந்துச்சு. நான் யாரை பற்றியும் இப்போ பேச போகிறதில்ல. ஏன்னா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பற்றி என்னுடைய வேர்ட்ஸ் வந்து சைலன்ஸ் தான். ஏன்னா அது திரையில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கேரக்டர்ஸும், இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும். ஒரு ஃபேமிலியாக இருந்து அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. எல்லாருமே பயங்கர ஃப்ரீயாக நடித்தாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவுமே கிடையாது. ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முக்கியமாக இந்த விழாவுடைய நாயகனுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம், ஒன்றாவே உட்காந்து கதைகள் பல கதைகளை வந்து பேசிகிட்டு இருப்போம். கதை பேசணுன்னே டியூன் போட ஆரம்பிச்சிட்டார் அவர். அவரும் வெளியில் படம் பண்ணல, நானும் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ட்ரை பண்ணதே கிடையாது. கடைசியில் நாங்கள் 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்றா சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மியூசிக் வேறு மாதிரி மியூசிக்காக இருக்கும். இதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அவருக்கு என்னுடைய நன்றிகள்.